இதில் நீங்கள் என்ன கோர்ஸ் எந்த இயர் படிக்கிறீங்க? I'm from IT department, final year போகிறேன். I'm from second year, AML department படிக்கிறேன். I am from AIDS department, third year போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒய் எதனால் சவிதா சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி சவிதாவில் தான் வந்து ஃப்ளெக்ஸி லேர்ன் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ அதனால நான் சூஸ் பண்ணேன். அப்படின்னா என்ன மாதிரி படிப்பீங்க? ஃப்ளெக்ஸிபிள் மெத்தட். ஆக்சுவலி லேர்னர்ஸ் கேன் செலக்ட் த subjects faculties and they can also schedule their timings. ஸோ அதனால் ஓகே, நீங்கள் எதனால் சவிதா சூஸ் பண்ணீங்க? என்விரான்மெண்ட் சூப்பராக இருக்குது அண்ட் ஸ்டாஃப்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸ்டாஃப்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அப்புறமா மெயின் பாயிண்ட்டு இந்த ஃப்ளெக்சிபிள் லேர்னிங் சிஸ்டம் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப அடாப்டபுளாக இருக்கும். ஸோ நாங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக. ஓகே, உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் என்னன்னு சொல்லலாமா? 6 LPAலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 6 LPA. 6 LPA. ஓகே, இந்த காலேஜ் சூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து அட்வைஸ் ஒரு சஜஷனாக என்ன சொல்வீங்க? ஜாலியாக இருக்கும். யூ கேன் என்ஜாய். ஷெட்யூல் போட்டு கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணோன்னா இங்கே காலேஜ் ஹாப்பியாக இருக்கலாம். நல்லா சாய்ஸ் ஃபீலிங் பண்ணுங்கள். இந்த கேம்பஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் என்ன? கேன்டீன். லைப்ரரி. சென்ட்ரல் லைப்ரரி. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய அட்டானமஸ் காலேஜில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேம்பஸ். இந்த கேம்பஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது 2001. ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் ஆஃப் அகடாமிக் எக்ஸலன்ஸை தாண்டிட்டாங்க. ஸோ சவிதாங்கிற நேம் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். சவிதா டீம்டு யூனிவர்சிட்டி, ஃபேமஸான யூனிவர்சிட்டி, அண்ட் சவிதா மெடிக்கல் யூனிவர்சிட்டி எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ எல்லாமே ஒரே கேம்பஸில் தான் இருக்குது. இந்த கேம்பஸ் இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, அண்ட் மெடிக்கல், பிடிஎஸ், பிசியோதெரப்பி, நர்சிங் எல்லாத்துக்குமே ஃபேமஸான கேம்பஸ். நாம இந்த வீடியோவில் இன்ஜினியரிங்கை மட்டும் பார்க்கலாம். அண்ட் முடிஞ்சால் எம்பிஏவும் கவர் பண்ணுறேன். பிஜி கோர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. யூஜியில் ஆல்மோஸ்ட் 13 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. NBA அக்ரிகேஷன் 5 கோர்ஸஸ்க்கு இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கேம்பஸ் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் அண்ட் அதுக்கேற்ற ஃபெசிலிட்டிஸ், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய இந்த கேம்பஸ் ஃபுல்லாமே விசிட் பண்ணலாம். வாங்க போகலாம். சவிதா இன்ஜினியரிங் காலேஜோட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஃபியூச்சர் லேர்னிங் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த பக்கமாக டிஜிட்டல் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அங்கே அடுத்து இந்த பக்கமாக 200+ சீட்டிங் இருக்கிற மாதிரியான ரீடிங் காலை பார்க்க முடியுது. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே லைப்ரரி புக் அண்ட் அவங்களுடைய ஓன் ஸ்டடீஸ்க்கு கூட இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சைலன்ட் ஜோனாக இருக்குது. சீரியஸாக படிக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்கும். டிபார்ட்மெண்ட்டுக்கான ஃபேக்கல்ட்டி ரூம். காலேஜில் 3 ஆடிட்டோரியம் இருக்குது. லைன்ஸு, லெத்திக்ஸு, மேஜிட்டோரியம் 3 இருக்குது. நாம் இப்போ பார்க்குறது செகண்ட் பார்க்குறோம். ஸோ 250+ சீட்டிங் கெப்பாசிட்டி அண்ட் ஏசியோட சேர்த்து இங்கே செட் பண்ணியிருக்காங்க. இதுதான் 3வது ஆடிட்டோரியம், மெஜிஸ்டோரியம். 500க்கு மேலே சீட்டிங் கெப்பாசிட்டி வித் ஏசியோட ஒரு தியேட்டர் செட்டப்பில் இருக்கிறத பார்க்க முடியுது. வித் 2 ஸ்க்ரீன். நான் இப்போ பார்க்குறது MBA டிபார்ட்மெண்ட்டோட ஃபேக்கல்ட்டி ரூம். நாம் இப்போ பார்க்குறது சவிதா இன்ஜினியரிங் காலேஜோடைய MBA டிபார்ட்மெண்ட்டுக்கான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் செட்டப்பில் இருக்க இதுதான் சவிதா இன்ஜினியரிங் காலேஜோடைய ஃபின்டெக் லேப். ஸோ லேப்டாப்ஸ் எல்லாமே ஹை அண்ட் லேப்டாப் இங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. அண்டு ஸ்டாக் என்ன மாதிரி போய்கிட்டு இருக்கு, லாஸர் சைடு அண்டு கெய்னர் சைடு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையுமே பார்க்க முடியுது. ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போவுமே ஓடிக்கிட்டு இருக்கும் போது பீரோல் ஓடிக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. So, would you briefly introduce yourself? I'm Shwati. I'm currently pursuing MBA first year in Savitha Engineering College. So I am Magesh. I'm currently pursuing MBA first year. Okay. So why Savitha?
Well, I'm a day scholar in UG and I want to explore as a hostler and I want to visit Chennai and I choose Savitha because was nearby to Vellore. So, and my brother recommend this college. Okay, how is the faculty and teaching? It was very well and my faculties from our department are very, that means they were teaching very that was practical learning. Okay. We have real life examples and they were supportive and friendly. They will help to solve our queries and we have our mentors. So I have completed my UG here itself. So why I would choose PG? இதெல்லாம் MBA சூஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? Well, we have flexi learning and the faculties are very supportive and we have a great set of friends and peers. So it will be very okay. Same, it is more advantage flexi learning. ஓகே ஸோ நீங்கள் யூனிக்காக ஃபீல் பண்ணுற விஷயம் சவிதாவில் ரொம்ப யூனிக்காக ஃபீல் பண்ணுற விஷயம் Flexi learning, we have own schedule, timings and faculties. We can choose our likable schedules and I can take a leave. I have a leave before same I have a leave a day off. I don't have any classes on that. So we have schedules according to our timings and faculties and subjects. I can choose a subject in this sim or a next sim. Interesting, got it. Thank you, thanks for your time. All the best. நான் சவிதா இன்ஜினியரிங் காலேஜுடைய போர்டு ரூம். மீட்டிங் இருக்குன்னா நீங்கள் ரூட்டில் இருக்கலாம். ஓகே இதுதான் சவிதா இன்ஜினியரிங் காலேஜுடைய ஹாஸ்டல். இது நம்ம பார்த்துருக்கிறது கேர்ள்ஸ் ஹாஸ்டல். இந்த ரூமில் 8 பேர் தங்குறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. மேலே கீழே அப்படிங்கிறத வித் ஏசியோட. இங்கே ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய மெஸ். ஓகே, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் கவர்மெண்ட் சீட் டிஎன்ஏ கவுன்சிலில் சீட் எடுத்திங்கன்னா 2,45,000 அப்படிங்கிறது டியூஷன் ஃபீஸாக இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹாஸ்டலில் சேர்த்தா 2,85,000 எக்ஸ்ட்ரா 40,000 ஆட் ஆகுது. சயின்ஸ் இல்லாத மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு 2,25,000 அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் சேர்க்கும்போது 2,65,000 எக்ஸ்ட்ரா 40,000 ஆட் ஆகுது. ஓகே, இதுதான் இந்த வருஷத்துடைய கவர்மெண்ட் சீட்டோட ப்ரைஸ். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்லேயே 32+ வச்சுருக்காங்க. அப்புறம் 6 ஃப்ளோர் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோரும் நடந்து ஒவ்வொன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வீடியோ போதாதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு லிமிட்டடான இதில் கவர் பண்ணியிருக்கேன். சவிதா இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவில் இருந்து நிறைய இன்சைட்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த காலேஜை நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக கவர்மெண்ட் சீட்டில் டிஎன்இயில் செலக்ட் பண்ணிங்கன்னா காலேஜ் கோட் 1216 அப்படிங்கிறது இந்த காலேஜோட கோட். லாஸ்ட் இயர் அப்படிங்கிறது ஹையஸ்ட் பேக்கேஜ் 34 LPM அண்ட் இந்த வருஷம் 25 ரீசெண்ட் இயரில் 36 அப்படிங்கிறது ஹையஸ்ட் பேக்கேஜாக இருக்குது. குவால்காமில் ஒரு ஸ்டூடெண்ட் சிஎஸ் ரிலேட்டடான கோர்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க. இந்த டவுட் இருந்தால் அந்த காலேஜுக்கு நீங்கள் டேரெக்டாகவே கான்டாக்ட் பண்ணுங்கள். நாலுமணி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸோட இந்த வீடியோ ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும். சுமன் எம்பிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஐடியில் ட்ரை பண்ண ப்ரோ. அங்கே வந்து ஏஐடிஎஸ் வந்து பிஎஸ்சியில் தர மாட்டாங்க. ஆனால் வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க ப்ரோ. அதுவும் இல்லாமல் வந்து மேக்ஸ் நான் வந்து எடுக்கல. ஆனால் வந்து இங்கே மேக்ஸில் வந்து சேர்த்துக்கிறாங்க. பெஸ்ட் திங் சொல்லுங்கள் அண்ட் பேட் ஒன்று என்னென்னு. பெஸ்ட்டு திங் அப்படின்னா